வணக்கம். இது பால் சுதர்ஷனுக்கு சேனல். எங்கள் சேனலில் சுவாரஸ்யமான பல திருப்பு முனைகளும் இடம்பெற்றுள்ளன. மற்றும் எங்கள் சேனல் வேர்ல்டு வைட் என்சைக்ளோபீடியா மற்றும் எங்கள் சேனலில் பல அணுநுட்பங்கள் பற்றியும் புதிய வேளாண்மை பற்றியும் புதிய திட்டம் சார்ந்த ஆவணங்களும் மற்றும் சாசகங்களும் வாழ்க்கையின் அனுகூலமான வாழ்க்கையின் சுவையும் அறுசுவைகளும் தொழில்நுட்பங்களும் ஒவ்வொரு கொள்ளியலுடன் உளவியலும் இணைந்தபடி ஒவ்வொரு எங்கும் காணத்தக்காத பல தகவல்களுடன் நான் இந்த வீடியோவை பதிவிருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் எங்கள் வாழ்க்கை சார்ந்த வரலாறுகளும் இயற்பியல் வேதியியல் உலகியல் உயிரியல் கற்கரிய ஆங்கவர் இன்றைக்கு கண்டிருக்கிற வேககமத்தின் அதிகாரங்கள். இதோ கற்கள், நான் உன்னை பராக்கிரமசாலிகளிடமிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். இன்றைய அன்னைய தினம் சிறப்பம்சத்தை எடுத்துரைக்கும் வண்ணமாக நான் இந்த வீடியோவை பதிவேடு செய்கிறேன். எப்படி வரலாறு என்றால் புவியியலின் மாற்றத்தை ஒவ்வொரு நுட்பத்தின் மாற்றங்களை கண்டெடுக்க அதன் சூட்சுமங்களை நன்கறிந்து புவியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. தீர்வில்லாத ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை உள்நோக்கி ஆராய்ந்து தொழில்நுட்ப மூலம் எவ்வித அறிவியல் சாசனங்களின் உதவியுமில்லாமல் இயற்பியல் வழியாகவே கண்டுபிடிக்கும் வன்மம்தான் இத்தகைய வரலாறு. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வரலாறு மறக்கத்தக்கதாக ஒரு அனுபவமும் அந்த அனுபவத்துடன் வாழ்க்கைக்கு ஏதுவான பாடங்களும் கற்றுக் கொடுக்கும். ஏளனமானவன் பிறரை தூஷணம் செய்தால் அப்பொழுது அவனின் சூழ்ச்சிகளை அவனின் வீழ்ச்சிகளை முகத்தி போக்கு அவனை குப்புற விலகைது அவன் மேல் கால் போக்கு அதிகாரம் செய்வதுதான் நலம். இப்பொழுது இத்தகைய அன்னைய தினத்தை வரவேற்கும் வண்ணமாக இத்தகைய
இக்கரைய பௌர்ணமி நன்னாளில் சித்திரையானது ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அங்கு விசுவாவசு என்கிற வருஷம் துவங்கியுள்ளது. குரோதி வருஷத்திலிருந்து அதற்கான வழிமுறைகளும் அங்கே விசுவாவசு எப்படி இருக்கும் என்ற வருஷத்தின் துவக்கத்தின் முதல் முடிவு வரைக்கும் ஜாதகத்தின் முறைப்படி பஞ்சாங்கத்தின் முறைப்படி ஆஸ்ட்ரானமிக்கல் கோரிலேஷன்ஸ் அதாவது இங்கு பாரம்பரியம் பண்பாட்டு கலாச்சாரத்தின் படி 12 ராசி பலன்களும் ஏறக்கட்ட ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரங்களாக 36 நட்சத்திரங்களின் பலன்களும் வேறுபாடுபடும். ஏனென்றால் குரு பெயர்ச்சி ஆகிறார் வரக்கூடிய புதன்கிழமை அங்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். வக்ர பெயர்ச்சி அடைகிறார். குரு 5ஆம் இடத்திலும் பார்வை கருகிறார். அதாவது சனி பெயர்ச்சி ஏறக்குறைய 2 மாதத்துக்கு முன்னால் நடந்தது. அது மேஷ லக்னம். சந்திராஷ்டமம் நிலைப்படி இன்றைக்கான தமிழ் பஞ்சாங்கத்தின் நிலையானது சந்திராஷ்டமம் எங்கள் கணிப்பின்படி காலங்கரின் கணிப்புக்குள்ள பூரக்காரி போராடம் என்ற இடத்தில் உள்ளது. சந்திராஷ்டமம் நட்சத்திரங்களுக்கு 2 நட்சத்திரங்களுக்கு இடையிலே உள்ளது. அதாவது நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் உத்திரக்காரி உத்திராகம் நட்சத்திரம் ஆகலால் இன்றைக்கு பூரக்காரி போராகம். இன்றைய அன்னைய தினம் உலக அன்னைய தினம். சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை உள்ள இக்கரைய நன்னாள் எங்கள் கருவறையில் ஸ்தானத்தில் உள்ள எங்கள் அன்னையை வாழ்க்கை போற்றி இறை வணக்கம் செய்யத்தக்கதாக அன்புள்ளம் பதிந்து என்னை இந்த நிலையில் கௌரவமான நிலையில் உயர்த்தி வைத்திருக்கும் எனது அன்னையாருக்கு நான் தரும் இறை வணக்கங்களுடன் எனது அன்பு பரிமாற்றங்களும் எனது மதிப்பும் எனது மரியாதையும் வரம்பும் மரபும் அமைந்துள்ளது. இக்கரைய சுபராத்திரி இக்கரைய பிரகாசிப்பிக்கின்ற இக்கரைய ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நாளைய திங்கட்கிழமை என்ற சித்திரா பௌர்ணமி ஏறக்குறைய சித்திரா பௌர்ணமி விடியலுக்கான ஏதுவான சித்திரா பௌர்ணமி சித்திரகுப்தர் பிறந்த நன்னாள். சித்திரகுப்தர் இக்கரைய பிரகாசிக்கின்ற நிலவில் உருவானார். சந்திர தரிசனம் அமாவாசை ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் அமையும். பாட்டியம்மாவுக்கு மறுநாள் பிரதோஷமானது பௌர்ணமிக்கு முந்தைய நாள் அமையும். பிரதோஷம் அமாவாசைக்கும் வரும். அதாவது அமாவாசைக்கு சிறப்பு கற்றது அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி. இக்கரைய நற்பலன்கள் தரக்கூடிய இந்த பௌர்ணமி அதாவது சித்திரை துவங்கி என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது.
சித்திரை குழந்தை இன்றைக்கு 28வது நாள் ஆயிருக்கு. அதாவது நேற்று தினம் 28வது சித்திரை, இன்றைக்கு 29வது சித்திரை. சித்திரையில் எப்பொழுதும் சித்திரகுப்தர் கடைசி நாள். சித்திரை மாதத்தில் வருகிற கடைசி 5 நாட்களில்தான் சித்திரகுப்தர் பிறந்துள்ளார். அந்த நாளை சித்திர பௌர்ணமியாக கொண்டாடப்படும் வட தென்திசை மாநிலங்களிலும் இந்தியாவின் போர் முனை பொறுப்பு. இப்பொழுது போர்க்களத்தில் இருக்கும் இந்தியாவை மீட்டெடுக்க இத்தகைய சந்திர தரிசனம் மிகவும் அவசியம். அதாவது சித்திர பௌர்ணமி அங்கு துஷ்டனை கண்டால் தூர விலகு. அந்த பழமொழிக்கேற்ப எவ்வித வாரிகளும் எவ்வித பிசாசுகளாகிய மனுஷங்களும் எவ்வித பில்லி சூனிய கக்குகள் மனுஷ பேய் புண்ணாக்குகளும் மனுஷ பரதேசிகளும் ரத்த கக்கரிகளும் சூனியக்காரங்களும் ஒவ்வொரு பரிசுத்தவானாக கற்கரிய ஆண்டவருக்கென்று ஊதியம் செய்கின்ற அந்த பரிசுத்த ஆத்மாவை அங்காது. ஏனென்றால் ஒவ்வொரு தேவதூதரும் இத்தகைய சித்திர பௌர்ணமி நன்னாளில் ஏகாவது ஒரு பைரவர் வாகனத்திலும் பைரவர் வாகன காலகீஸ்வரர் காலஞானி மெய்த்திரு வெறியா காத்தியாயனி உமாசங்கரி பைரவி காளீஸ்வரி ஓம் ஸ்ரீ காலராத்திரி. இத்தகைய சித்திர பௌர்ணமி நன்னால் அங்கு எல்லா சிவாலயங்களிலும் மகா சிவாலயங்களிலும் சிவபெருமாளுக்கென்று பரிகாரம் செய்யப்படும். அதுவும் கயிர் வெண்ணெய் பரிகாரம். இன்றைக்கு சூலம் மேற்கு திசையில் உள்ளது. கிழக்கு திசை நேற்றைக்கு மேற்கு, இன்றைக்கு கிழக்கு. அதாவது பரிகாரத்திற்கான பொருட்களான நேற்றைக்கு தேன் வெல்லம், இன்றைக்கு கயிர் வெண்ணெய், அதாவது ஒரு பிடி பச்சரிசி இருக்கு. அதற்கு ஒரு கலசங்களுக்கு அரிசியை தண்ணீரில் ஊற வைக்கு. அதாவது சித்திர பௌர்ணமி பிறக்கும் அந்த புனிதத்துவம் வாய்ந்த நேரத்தில் ஊற வைக்கு. சித்திர பௌர்ணமி அல்லது இன்றைக்கு சரிவர மாலை, அதாவது இரவு 8:39 சித்திர பௌர்ணமி துவங்கியது. சித்திர பௌர்ணமி முடிவு வரும் மற்றும் அக்கறைய கலச குங்குமத்திற்கு ஏகேனும் அதிலுள்ள புனிதத்துவம் வாய்ந்த நீரிற்கு எவ்வித கலக்கங்களும் அங்காமல் எவ்வித பால் கரிப்பும் அங்காமல் பாதுகாக்கவும். ஏனென்றால் சித்திர பௌர்ணமி அன்று ஒவ்வொரு சுப மாங்கல்யம் கரிக்க ஒவ்வொரு மாங்கல்ய அனுகிரகம் கிடைக்கும். கௌசல்ய சுப்ரஜா ஸ்ரீராம பூர்வ சந்திய பிரவர்த்ததி புஷ்கராணா காங்கா ஸ்ரீ கைலோக்கிய மங்களம் குரு புஷ்க கோவிந்தா புஷ்க கருகத்வஜ புஷ்க கமலா காங்கா ஸ்ரீ கைலோக்கிய மங்களம் குரு மாகஸ்பரிக ஜனகாபி மககைக பாஹே பக்தோ விஹாரிணி திவ்யமூர்த்தே ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி பிரதானசீலே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே கவகு பிரபாதம் ஸ்ரீஷாகிஷேகர விபோ கவகு பிரபாதம்.
இன்றைக்கு திருமாஞ்சனகிய சேவையும் ஒவ்வொரு பெருமாள் கோவிலிலும் நடைபெறும் வைபவங்களும் இன்றைக்கு புலிமா கோப்பு வளர்க்கலும் வாஸ்கு கேட்குறாங்க. காரியங்கள் சுப காரியங்கள் நற்கிரியைகள் செய்வதிலும் இன்றைக்கு நற்பலன்களை தரும். ஏனென்றால் இக்கரைய பிறந்த சித்திர பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி அல்ல. சித்திர பௌர்ணமி அன்று உடலில் உள்ள ஒவ்வொரு பரிமாற்றங்களும் நிகழும். ஒவ்வொரு இரத்த சோகைகளும் வலுப்பெறும். ஒவ்வொரு பலு இழந்த ஒவ்வொரு உறுப்புகளும் பலம் பெறும். அதாவது சித்திர பௌர்ணமி சந்திர கிரகணத்திற்கு ஒப்பாகும். அதாவது சித்திர பௌர்ணமி அன்று பேச முடியாத, அதாவது ஐந்தறிவு புலன்கள் உள்ள எல்லா பறவைகளுக்கும், எல்லா பட்சிகளுக்கும், எல்லா சாகுவான பட்சிகளுக்கும், சாந்த குணமுள்ள பட்சிகளுக்கும், பறவைகளுக்கும், விலங்குகளுக்கும், மிருக ஜீவன்களுக்கும், ஜீவராசிகளுக்கும், அதாவது எல்லா ஜீவராசிகளும் தெய்வங்களுக்கு பணிவிடை செய்யும் எல்லா ஜீவராசிகளான ஐந்தறிவு பெற்ற எல்லா அமோகமான ஜீவராசிகள் அனைவருக்கும் உணவு பரிமாற்றம் செய்வது அங்கு. அதாவது தானியம் கிழங்கு, தானியம், சிறுபயிறு, பெரும்பயிறு, சோளம், மக்காசோளம், சம்பா, ரவை, கோதுமை, அரிசி, நெற்கதிர்கள், நெற்முனைகள் எல்லாம் பலக்க குருகம் போல எல்லாம் இரட்டிப்பாக பலமடங்காக பெருகிவிடும். இன்றைக்கு ஒரு பொருள் சேமிக்க வைக்கால் இக்கரைய சித்திர பௌர்ணமி ஆரம்பிக்கும். அதாவது நாளைக்கு சித்திர பௌர்ணமி இரவு 10:30 மணி. அதாவது சித்திர பௌர்ணமி முடிய கற்காக 12 மணி அளவில் திங்கட்கிழமை எப்பொழுது பூர்ணமாக சூரியன் அஸ்தமயிக்கு சந்திரன் குறுக்கமறைவாகும். அப்பொழுது மனதில் எந்த காரியம் நினைத்தாலும் அது உடனே நடந்துவிடும். சித்திர பௌர்ணமிக்கு விசேஷமாக எல்லா அம்மன் கோவில்களிலும், ஸ்ரீ ஜெய துர்க்கை அம்மன் சந்நிதிகளிலும் சந்தன குங்குமம், நெய் அபிஷேகம். இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இராது. இரத்த அழுத்தம் குறையும். மனம் ஒருமைப்பாடு அடையும். மன அழுத்தமும் குறைவின்றி விடும்.